கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் கு ஜக்கையன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தந்தை பெரியார் அவர்கள் குறித்து சீமான் அவர்கள் கடந்த ஒரு வாரமாக சர்ச்சைக்குரிய வேலை பேசுகிறாரு. அவதூறு கருத்துக்களை அள்ளி வீசுகிறாரு. இது பல்வேறு அரசியல் விமர்சகர்கள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள்லாம் அவருக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இருந்த போதிலும் இன்றைய தினம் கூடுதலாக ஆரியத்தோடு நட்பாக இருந்தவர் பெரியார்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை சீமான் அவர் வச்சிருக்காங்க. அவரோட பயணிக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியன் அவர்கள் கூட நீங்க பண்றது தவறு, நீங்க ஆரியத்திற்கு துணை போகிற மாதிரியான உங்க செயல்பாடு இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சீமான் அவர்கள் சீமான் அவர்களுக்கு ஒரு முகம் கொடுத்தது, ஒரு முகவரி கொடுத்தது என்பது பெரியாரி இயக்கங்கள் தான். அவர் கடந்த காலகட்டங்களில் அவர் சினிமாவில் துணை இயக்குனராக இருந்து அதன் பிறகு இயக்குனராக அவர் உருவானதற்கு பிறகு கூட பெரியாரிய கருத்தியலை அடிப்படையாக கொண்டுதான் அவர் பல மேடைகளில், பெரியார் இயக்கங்களுடைய மேடைகளில் அவர் பேசி தன்னுடைய முகத்தை, தன்னுடைய முகவரியை தேடிக்கொண்டார். மரியாதைக்குரிய ஐயா குளத்தூர் மணி அவர்கள், கோவி ராமகிருஷ்ணன் போன்ற தலைவர்கள் அவரை மேலே கொண்டு வருவதற்காக, அவரை முகவரி கொடுத்ததற்காக எத்தனையோ மேடைகளை அமைத்து கொடுத்தாங்க. அதிலும் குறிப்பாக ஈழத்தமிழருடைய படுகொலைகள், இன அழிப்பு, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தமிழ் மக்களை சூழ்ந்த பொழுது எல்லோருடைய ஒரு ஒரு நேசக்கரமும் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் ஐயா குளத்தூர்மணி அவர்கள் சீமான் அவர்களுடைய அந்த பேச்சு திறமை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் சீமான் அவர்களை வளர்த்தெடுத்தார்கள். இப்படி பெரியார் பெயரை சொல்லிதான், பெரியாரை பற்றி பேசிதான் அவர் அரசியல் முகவரியே அவர் தேட வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது அவருடைய தொடக்க காலத்தில். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெரியாரிடமிருந்து நான் விலகி நிற்கிறேன் என்று சொல்லி பெரியாரை மட்டுமே நீங்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறீர்கள்? பெரியார் மட்டுமா செய்தார்? திராவிடம் என்கிற அந்த கருத்தை கொண்டு சேர்த்தது முதலில் அயோத்திதாச பண்டிதர் தான் என்று பெரியாரையும் அயோத்திதாசரையும் ஒரு ஒப்பீட்டளவில் இரண்டு பேரும் நேசமாக இருந்த தலைவர்களை இரண்டு பேருமுக்கான ஒரு பகைமையை மூட்டுகின்ற வகையில் பெரியாருக்கு மூத்தவர், பெரியாருக்கு முந்தையவர் என்று அப்படிப்பட்ட ஒரு கருத்தை அவர் தனி இயக்கமாக தொடங்கியதற்கு பிறகு அவர் முன்வைத்து கொண்டிருந்தார். அதாவது முதலில் பெரியாரை பற்றி பேசி வந்தார். இரண்டாவதாக பெரியார் மட்டுமே இங்கே இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி ஏன் பேசலை, அவங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல என்று பேசி கொண்டிருந்தார். இப்பொழுது என்னன்னா, பெரியாரை ஒழிப்புதான் என்னுடைய வேலை, திராவிடத்தை ஒழிப்புதான் என்னுடைய வேலை என்று பெரியார் இயக்கங்கள் மீது, பெரியார் மீது ஒரு சேற்றை வாரி இறைக்கக்கூடிய ஒரு வேலையை சீமான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்படி அவர் செய்து கொண்டிருப்பதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே நாம் சொன்னோம், இவர் சீமான் ஒரு RSS பின்புலம் உள்ள ஒரு இயக்குனராக, ஒரு நபராக அவர் வந்து கொண்டிருக்கிறார். RSSனுடைய ஒரு அடியாளாக, ஒரு படையாக அவர் நாம் தமிழரை உருவாக்கி கொண்டிருக்கார் என்று நாம் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். அதற்கு உதாரணமே நாம் தமிழர் கட்சி என்கிற இந்த நாம் தமிழர் கட்சி உருவாவதற்கு முன்பாக இந்த நாம் தமிழர் என்கிற பெயரில் சீபா ஆதித்தனார் அவர்கள் தான் முதலாக கட்சியை தொடங்கி அவர் நடத்தி கொண்டிருந்தார். அவருடைய கொள்கை என்ன? தனி தமிழ்நாடு என்பது. அன்றைக்கு அண்ணா அவர்கள் திராவிட நாடு என்கிற கோரிக்கையை முன்வைத்த பொழுது ஆதித்தனார் அவர்கள் தனி தமிழ்நாடு என்கிற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதன் பிறகு பல்வேறு விதமான அடக்குமுறை சட்டங்கள், பிரிவினைவாதம் பேசுகின்றவர்கள் எல்லாரையுமே சிறையில் அடைப்பது, தேச துரோகிகளை அறிவிப்பது என்று பல்வேறு நெருக்கடிகள் காங்கிரசினுடைய ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பிறகு அண்ணா அவர்கள் திராவிட நாடு கோரிக்கையை அவர் அப்போதைக்கு சமரசம் செய்து கொண்டார். அதே போல ஆதித்தனார் அவர்கள் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை அவர் விட்டுவிட்டு நாம் தமிழர் இயக்கத்தை அவர் கலைத்து விட்டு மீண்டும் அவர் திமுகவில் இணைந்தார். அப்பொழுது திமுகவில் இணைந்து அதன் மூலமாக அவர் தன்னுடைய பல்வேறு தொழில்களில், பல்வேறு வெளிநாடுகளில் நிறைய தொடர்புகள் ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் முழுக்க இதழியல் பணிகளை, குறிப்பாக தினத்தந்தி என்கிற அந்த நாளிதழ் பணிகளை, அதை ஒட்டி மாலை முரசு, ராணி போன்ற அந்த பத்திரிகையில் மட்டுமே அவர் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டார். ஆக அப்படிப்பட்ட ஒரு நாம் தமிழர் பெயரையே அவர் எடுப்பதற்கு, ஆதித்தனார் தொடங்கிய அந்த நாம் தமிழர் பெயரை அவர் எடுப்பதற்கு ஆதித்தனாருடைய வழிவரக்கூடிய பேரன்களிடம் பேரம் பேசக்கூடிய வேலையை
அவர் யார் மூலமாக செய்கிறார் என்று சொன்னால் ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமாக செய்கிறார். ஆடிட்டர் குருமூர்த்தி யார்? ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான ஒரு பேச்சாளர், இன்றைக்கு துக்ளக் பத்திரிகையினுடைய பொறுப்பாக இருக்கிறார். இப்படி ஒரு ஆடிட்டர் குருமூர்த்தி என்பது ஒரு இந்துத்துவவாதி, எல்லோருக்குமே ஒரு தெரிந்த முகம். அப்படி இருக்கின்ற பொழுது சமீபத்தில் கூட ரஜினிகாந்த் அவர்களை சந்திப்பதற்கு இவர் யாரை கூப்பிடுறாரு? ரவீந்திரன் துரைசாமி. அவரும் யாரும்? அவரும் ஆர்எஸ்எஸ் பிரமுகர் தான். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவருடைய பின்புலமாக இருக்கிறவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் காரங்க தான். ஏன் இங்கே இப்போ பெரியாரை பற்றி திட்டுறாரு, திராவிடத்தை ஒழிக்கிறாரு, ஒழிப்பேன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் சமீப காலமாக குறிப்பாக நம்முடைய முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த அரசே திராவிட மாடல் அரசு என்று பேசுகிறார். இந்த திராவிட மாடல் அரசு அவர் பேசுறதுக்கு என்ன காரணம்னா, பிஜேபி முன்னிறுத்தக்கூடிய ஒரு மாடல் என்பது குஜராத் மாடல். அந்த குஜராத் மாடலுங்கிறது என்னது? ஆர்எஸ்எஸ் மாடல். ஆர்எஸ்எஸ் மாடலை நாங்கள் குஜராத்திலே நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், நீ குஜராத் மாடல் தான் இந்தியா முழுவதும் இருக்கும் என்று பிஜேபி முன்வைத்த அந்த அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் குஜராத் மாடலுக்கு எதிராக திராவிட மாடல் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் அப்படி ஒரு பெயரை முன்வைத்து அந்த திராவிடம் என்கிற அந்த கருத்தாக்கத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் வீச்சாக கொண்டு செல்கிறார். அதே போல துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் இளைஞரணி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு உடனடியாக திராவிடம் குறித்த இளைஞரணிக்கான பல்வேறு பயிற்சிகள், ஆக திராவிடம் என்கிற அந்த கருத்தை தூக்கி பிடிப்பதற்கு ஏன் இந்த ஆரியவாதிகளுக்கு ஏன் கோபம் வருகிறது, ஏன் எரிச்சல் வருகிறது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அடிப்படையில் ஆரியத்திற்கு நேர் எதிரான ஒரு கோட்பாடு என்று சொன்னால் அது திராவிட கோட்பாடு தான். ஏன்னு சொன்னால் மனுஸ்மிருதியில சொல்றாங்க திராவிடம்னா என்ன, அதாவது மனு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஜாதிய கட்டமைப்பை அல்லது பெண்களுக்கு எதிரான பல்வேறு மூட நம்பிக்கைகளை பிற்போக்குத்தனங்களை ஆதரிப்பவர்களுக்கு பெயர் சாதி இந்துக்கள் அல்லது ஆரியவாதிகள். அந்த மனுதர்ம சிந்தனைகளுக்கு எதிராக பேசுவார்கள். அவர்கள் யார் வருவாங்க அப்படின்னா சண்டாளர்கள் வருவாங்க, திராவிடர்கள் வருவாங்க என்று அந்த மனுஸ்மிருதியிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த திராவிடர்கள் என்கிற கான்செப்டை தந்தை பெரியார் அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் திராவிடம் குறித்த செய்திகளை அவர் அதிகமாக பேசுகிறார். அது வெறுமனே ஏதோ திராவிடம் என்பது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இது போன்ற மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு எல்லைகளை இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அது ஒரு கோட்பாடாக இருக்கிறது. என்ன கோட்பாடு? ஆரியத்துக்கு நேர் எதிரான கோட்பாடு. ஆரியம் என்ன சொல்கிறது? மனுதர்ம சாஸ்திரம் தான் எங்களுடைய கோட்பாடு என்று சொல்கிறது. திராவிடம் என்று சொல்வது மனுதர்மத்தை ஒழிப்பதுதான் எங்களுடைய கோட்பாடு என்று திராவிடம் சொல்கிறது. ஆக இது ஒரு கோட்பாட்டு அளவில், சிந்தனை அளவில் யோசிக்க வேண்டிய, மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு வேலையை இன்றைக்கு சீமான் அவர்கள் வெட்ட வெளிச்சமாக பட்டவர்த்தனமாக அவருக்கு பின்பாக ஆர்எஸ்எஸ் தான் இருக்கிறது என்பதை அவருடைய 2-3 நாட்களுக்கான அந்த பேச்சுக்கள், அவருடைய பேட்டிகள் எல்லாமே இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக அவரே பதில் கொடுத்துட்டாரு. திராவிடத்தை எதிர்த்து பேசினாவே ஒரு ஆர்எஸ்எஸ் தானா, தமிழ் தேசியவாதி பேசக்கூடாதான்னு சொல்றாரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் நேர் எதிரானது கிடையாது. அதை இவர் வைக்கக்கூடிய கோட்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நட்பு சக்தி எல்லாத்தையுமே முரண்பட்டு எதிரெதிராக மாற்றுவார். அதான் அவருடைய ஒரு திறமையான இதுன்னா, யார் யார் நட்பாக இருக்காங்களோ அவங்க 2 பேருக்குள்ளேயே மோதலை உருவாகுது. உதாரணத்துக்கு அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு தண்டவாளம் மாதிரி 2 கோடுகள், அவங்க 2 பேருமே மோத விடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் இங்கே இருக்கக்கூடிய பெரியாரையும் மோத விடுவார். இவர்கள் 2 பேருமே இணைந்து போயிருக்கிறாங்க. அந்த கோட்பாடுகளை பார்க்காம எதெல்லாம் முரண்பாடு, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 100 விஷயம் பேசுகிறோம்னா அதில் ஏதாவது 1-2 முரண்பாடு ஆயிரும். அந்த 1-2 விஷயங்களை மையப்படுத்தி 2 பேரையும் மோத வைக்கிறது. அப்படிதான் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் மோத விடக்கூடிய ஒரு போக்கு தான் நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட அரசியலுக்கு அதுலேருந்து சற்று விலகி தமிழ் தேசிய கண்ணோட்டத்தை வைக்கக்கூடிய பல தலைவர்கள் இருக்கிறார். உதாரணத்துக்கு ஐயா தியாக அவர்கள் இருக்கிறாரு, அதே மாதிரி தோழர் திருமுருகன் காந்தி, பே மணியரசன், இப்படி எத்தனையோ தோழர்களை நாம் தலைவர்கள் நம்ம சொல்ல முடியும். அவர்களெல்லாம் முன்வைக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியம் என்பது சீமான் வைக்கின்ற தமிழ் தேசியமா? இல்லை. அதன் திருமாவளவன் அவர் கூட தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறார்.
அவர் வைக்கின்ற தமிழ் தேசியம் என்பது சீமான் பேசுவதை போன்றதா? இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒரு தண்டவாளத்தினுடைய இரண்டு கம்பிகளைப் போல அதை அப்படிதான் இணைந்துதான் செல்ல முடியும். நாம் தேவைப்படக்கூடிய தமிழராக தமிழ் இனத்திற்கான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாம் அந்த அந்த ஆயுதம் தேவைப்படும் போது நாம் தமிழ் தேசியத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழ் மக்கள் மட்டுமல்ல, தென்னிந்திய அளவில் அதே நேரத்தில் ஆரியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில திராவிடம் என்கிற அந்த கருத்து இங்கு தேவைப்படுகிறது. ஆக தமிழ் தேசியமும் திராவிட என்கிற கோட்பாடும் தனித்தனி கோட்பாடு அல்ல, இரண்டுமே இணைந்து செல்ல வேண்டிய ஒரு கோட்பாடு தான். ஆனா சீமான் என்ன செய்யறாருன்னா ரெண்டையுமே நேர் எதிராக மோத விடுறாரு. அப்ப இந்த நேர் எதிராக மோத விடக்கூடிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆரியத்தினுடைய சூழ்ச்சி. எப்பெல்லாம் திராவிடம் ஒரு மேலோங்கி வருகிறதோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தூண்டிவிட்டு இது போன்ற திராவிடத்துக்கு எதிராக பேசக்கூடிய இது போன்ற பணிகளை ஆரியவாதிகள் தொடர்ந்து செய்கிறாங்க. அந்த ஆரியவாதிகளுடைய பின்புலம் தான் சீமான், வேற யாருமே கிடையாது. சீமான் ஒரு பக்கா RSS. அதுல ரொம்ப தெளிவா நம்ம நம்மளாம் ஏற்கனவே தெளிவு ஆயிட்டோம். ஆனா இப்போ கொஞ்சம் அவர் கூட இருக்கக்கூடியவங்களை இப்போதான் அதை ரியலைஸ் பண்றாங்க. ஐயோ என்னடா இந்த ஆள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இப்போதான் அவர் ரியலைஸ் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூனைக்குட்டி வெளியே விட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியே வரும். தந்தை பெரியார் அவர்களை நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. தந்தை பெரியார் அவர்கள் தான் பள்ளிக்கூடங்களில பெண்கள் தான் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும், தொடக்க பள்ளிக்கூடம் எல்லா பெண்கள் தான் ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினது தந்தை பெரியார் தான். மறுமணத்தை ஆதரித்து விதவைகளாக இருப்பது மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சமூகத்தில் முன்னோடியா இருந்தவர் தந்தை பெரியார். தன்னுடைய தங்கை மகளுக்கே அவர் திருமணம் முடித்து 10 வயசுல தான் அந்த பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை. அவன் கணவர் சிறு வயசுல சிறு பிள்ளையிலே கல்யாணம் முடிக்கிறாங்க, இறந்துறான், விதவி ஆயிடுறான். பெரியவளா வந்தா கூட விதவியாவே இருக்கிறான். அதை பார்த்துட்டு பொங்கி எழுந்த தந்தை பெரியார் அவர் வீட்டினுடைய கட்டுப்பாடுகளை மீறி தான் அவர் தன்னுடைய தங்கை மகளுக்கே மறுமணத்தை செய்து வைக்கிறார். இப்படி பெரியார் அவர்கள் மறுமணமாக இருக்கட்டும் அல்லது ஜாதி ஒழிப்புக்கான இன்றைக்கு பல இடங்கள் அவர் கடவுள் இல்லை சாமி இல்லைன்னு சொன்னாலும் கூட கடவுளை நம்புகிற மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நாம் உரிமைக்கு நாம் குரல் கொடுக்கணுங்கிறதுக்கா வைக்கத்தில் போய் போராட்டத்தை சாதி மறுப்புக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒன்று பெண் விடுதலை என்பது. பெண் விடுதலை என்பது எல்லா விதத்திலும் மேலே வரணும். பெண்கள் என்றைக்குமே ஆண்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ஒரு எலி பூனைட்டு விடுதலை எதிர்பார்க்க முடியாது என்று பெண்களை அதிகாரப்படுத்துகின்ற ஒரு முயற்சியில தந்தை பெரியார் அவர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டார். பெண் தலைவர்களாக பல தலைவர்களை உருவாக்கியவர். அப்படிப்பட்ட தலைவர் தந்தை பெரியார். அதே போல சாதி ஒழிப்புக்காக, தீண்டாமை ஒழிப்புக்காக, கோவில் கருவறை நுழைய வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களை தன்னுடைய மூத்திரச்சட்டி ஏந்தி கொண்டு அந்த 90 வயதுக்கு மேற்பட்ட காலத்திலும் கூட தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து போராடிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரை போய் நீ எதிரியா சொல்ற, அவரை போய் நீ அவர் சிலையை உடைப்பேன்னு சொல்ற, திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொல்றிய, உனக்கு வெக்கமா இல்லை? அவரை தொட்டு பார்க்க முடியுமா? ஏன் நீ வீட்டில் இருந்தலையா? பெரியார் திராவிடர் கழக தோழர்களுக்கு ஐயா கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில உன் வீட்டில் முற்றுகையிட்டாங்களா? சரியான ஆம்பளை வெளியே வர வேண்டியதானே? உனக்கு வீரம் இருந்தால் வெளியே வர வேண்டியதானே? எல்லாம் வீட்டுக்குள்ள பதுங்கிக்கிற, அப்புறம் வரும்போது மட்டும் கூட பாதுகாப்புக்கு பெண்கள் எல்லாத்தையும் கூட்டி வர. உன்கிட்ட ஆதித்தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட அலுவலகத்தை நாங்கள் முற்றுகிட்டோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆதித்தமிழர் நாம் தமிழர் மோதல் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் செய்தியாச்சு. ஏன்னா அருந்ததிர மக்களை பற்றி இழிவா பேசுறான். இவங்கெல்லாம் மலம் மல்றவுக்கு தான் அவங்க வந்தாங்க என்று இழிவா பேசுனதுனால தெலுங்கர் என்று அவர்களை மாற்று மொழி என்று பேசியதற்காக இதை ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் பேசுறதுக்கு கண்டித்து நாங்கள் நேரடியாக அவருடைய அலுவலகத்தை முற்றுகிட்டோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் முற்றுகிட போகிறோம் தெரிஞ்சு பெரிய பெரிய பவுன்சர்களை, ரவுடிகளை கூப்பிட்டு உள்ளே உட்காந்துட்டு ஆயுதங்களை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் எங்கள் தோழர்களுக்கும் காயம் அவங்களுக்கும் காயம் அவங்களும் 5 பேர் பெட்டில் போய் அட்மிட் ஆகிறோம், நாங்களும் 5 பேர் அட்மிட் ஆகிறோம். இப்படி நிலைமை உருவாச்சு. ஏன்னா அவனுடைய வாய் அந்த மாதிரி வாய். சீமானுடைய வாயை சீமானை அழிப்பதற்கு வேறு யாரும் தேவையில்லை, அவருடைய வாயே போதும். இருக்கிற எல்லாரையுமே தான் தான் ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு வியாபார யுக்தியாக நான் பார்க்குறேன். அதாவது இங்கே யார் பலமாக இருக்கணும் அவங்கள திட்டினோம்னா அவன் திரும்ப நம்மளை திட்டுவான். அப்போ நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற நினைக்கக்கூடிய ஒரு சைக்கோ.
அதாவது நம்மளை பற்றி என்ன செஞ்சா என்ன செய்யறவங்களை பற்றி பிரச்சனை கிடையாது, ஏதாவது ஒன்று செய்யணும், நம்மளை பற்றி எல்லாரும் பேசணும் அப்படி நினைக்கிறதே ஒரு சைக்கோ தான். அப்படிப்பட்ட ஒரு சைக்கோவாக தான் இன்னைக்கு சீமானை நம்ம வந்து பார்க்க முடியுது. அதனால அவர் வந்து ஒரு இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம்னா, அவர் வந்து இப்போ பெரும்பாலும் காரிய கிறுக்குன்னு சொல்லுவாங்க. காரிய கிறுக்கல, அவர் ஆரிய கிறுக்கன், ஆரியத்துக்கு துணை போற கிறுக்கன். அதனால இந்த சீமான் போன்ற ஆட்கள் இங்க இருக்கிறவங்க, ஏன் தமிழ்நாடு அரசு வந்து 100க்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்து அவர் மேல வழக்கு பதிவாயிருக்கு, ஏன் தமிழ்நாடு அரசு இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. இப்படிப்பட்ட ஒரு சைக்கோவனிக்கு நடமாட விட்டீங்கன்னா உள்ள கலவரத்தை இழுத்து வைக்கக்கூடிய எல்லா வேலையும் பார்க்குறான். இவனை ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. தமிழ்நாடு அரசு சாதாரண ஒரு சின்ன வழக்கு அந்த கூட போலீஸ் துரத்தி பிடிப்பீங்களே, ஏன் சீமானை ஏன் உங்களால் கைது செய்ய முடியல? கைது செய்ய உடனடியா குற்றச்சட்டத்தில் உள்ள அடைங்க. இரண்டு மோதலை உருவாக்க, சமுதாயத்தில் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வேலையை செய்கிறாப்புல இல்லை, ஏன் வந்து பார்த்துட்டு அமைதியாக இருக்கணும்? அதனால் தமிழக முதல்வர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். சீமான் போன்றவர்களை நீங்கள் வெளியே விட்டு வைத்திருந்தால் அவர் ஒரு சொறிநாய் மாதிரி, ஒரு வெறிநாய் மாதிரி, வெறிநாய் கடிச்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாரும் ஊசி போட்டு தான் அலையணும். இந்த மாதிரி ஒரு வெறிநாயெல்லாம் பிடிச்சி உள்ளே போடாமல் வெளியே விட்டுட்டு இருக்கீங்கன்னா இதை விட பெரிய தலைகுனிவு தமிழ்நாட்டுக்கு வேறு எதுவுமே இல்லை. அதனால் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து சீமானை வந்து பார்க்கணும். அதனால் பெரியாரை பற்றியும் பேசுவார், நாளைக்கு அம்பேத்கரை பற்றினா நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, பெரியாரை பற்றி அம்பேத்கரை பற்றி பேச சொல்லுங்க பார்ப்போம். பேச முடியாது. ஏன்னா பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து ஒன்றும் நம்மளை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அம்பேத்கர் இயக்கங்களை பேசினா அவன் கூட இருப்பவனே அடிப்பான். அம்பேத்கரை பற்றி பேசி பாருங்க. அதனால் இது வந்து என்னன்னா வந்து சீமானுக்கு வந்து ஒரு செருப்படி உழுகணும் அப்படின்னா பல இடங்கள் இருந்தாலும் செருப்படி வாங்கிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் வந்து இது வந்து ஒரு நிரந்தர தீர்வுன்னா இது போன்ற ஒரு பயங்கரவாதிகள் வந்து உடனே வந்து கைது செஞ்சு சிறையில் அடித்தா தான் வந்து நாடு வந்து நல்லா இருக்கும், மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. இல்லைன்னா வந்து பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வந்துட்டு தான். சீமான் கொடுத்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.